உலகெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் எந்தவித ராசி பலன்களை பற்றியும் தெரிஞ்சிக்க போவதில்லை. ஒரு மிகப்பெரிய அளவில் கடந்த 20 நாட்களாக என்னுடைய சேனலில் இருக்கக்கூடிய அன்பான அன்பர்கள் என்ன ஒரு விஷயத்தை பற்றி பேசணும், நீங்கள் பேசியே ஆகணும்னு வற்புறுத்திக்கிட்டே இருந்தாங்க. அது என்னன்னா, என்னுடைய குரலை அப்படியே எடுத்து இன்னொருவர் அவருடைய சேனலில் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்டிருப்பவர்களுக்கு தேவையில்லாமல் கவனம் சிதறும். அந்த சேனலை உபயோகப்படுத்துபவர்களுக்கு நான் அன்பான முறையில் கூறிக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் வளர முடியும். அடுத்தவர்கள் மீது அவர்களின் உழைப்பின் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை விட உங்களின் மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்தால் நிச்சயமாக உங்களால் வாழ்க்கையில் வளர முடியும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நல்லது உங்களுக்கு நடக்கும், நடந்தே தீரும். நீங்களும் நல்லா வளரணும் அப்படின்னு நான் இந்த இடத்துல ரொம்பவே ஆழமாக அந்த தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனையை வைக்கிறேன். இனியும் எனது சேனலில் இருக்கக்கூடிய படத்தையும் எனது குரலையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு இந்த இடத்துல உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நமது சேனலில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நினைவூட்டல் என்னன்னா, நமது சேனலின் பெயர் ஆஸ்ட்ரோ செல்வன். இந்த சேனலில் நீங்கள் கேட்கக்கூடிய குரல் மட்டுமே என்னுடையது. அடுத்த சேனல்களில் நீங்கள் என்னுடைய குரல்களை கேட்டால் அந்த குரலை வெளியிட்டது நான் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவில் நாம் உபயோகப்படுத்தும் ஒரே ஒரு சேனல் ஆஸ்ட்ரோ செல்வன் மட்டுமே. நன்றி. இந்த நன்றி அப்படின்ற வார்த்தையை கூட அவர்கள் அப்படியே பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதிலும் ஒரு வியப்படையக்கூடிய விஷயம் நடந்திருக்கு. அதை பார்த்ததும் நான் மிகவும் மகிழ்ந்தேன். மக்களை இனியும் ஏமாற்ற முடியாது அப்படின்றதுக்கு இது ஒன்னே சாட்சி. 3 நாட்களுக்கு முன்பு அந்த சேனலில் மகர ராசியை பற்றி ஒரு காணொளி வெளியிட்டிருக்காங்க. அந்த காணொளியில் வரக்கூடிய குரல் என்னுடைய குரல். அந்த குரலை கேட்டுட்டு ஒருத்தர் அவருடைய கருத்தை தெரிவித்திருக்கிறாரு. இது வழக்கமாக நான் எங்கேயோ கேட்ட குரலாயிற்றே, அவருக்கு ஞாபகம் வரவில்லை, அவர் நம்முடைய சப்ஸ்கிரைபர் இல்லை போல இருக்கு. அதை பார்த்ததும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த குரலை இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டிருக்கேன், ஆனால் என்னுடைய ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு. அதனால் தயவு செய்து அடுத்தவர்களின் உழைப்பை நம்பி இருந்தால் நிச்சயமாக உங்களின் உழைப்பு வெளி உலகத்துக்கு வராது. அடுத்தவர்கள் மேல் நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கையை உங்கள் மீது வைத்தால் நிச்சயமாக இந்த உலகம் உங்களை அன்னார்ந்து பார்த்தே தீரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களையும் கையெடுத்து கும்பிட்டு நன்றி தெரிவிக்கக்கூடிய அறிகுறிகளையும் கமெண்ட்டில் போட்டிருக்காங்க. அதை பார்க்கும் பொழுது நான் மிகவும் மகிழ்ச்சி பெற்றேன். காரணம் என்னன்னா, அந்த வாழ்த்துக்கள் என்னுடைய குரலுக்காகவும் நான் கூறிய பல பலன்களுக்காகவும் மட்டுமே. அவை அத்தனையும் உங்களை சேராது என்ற உண்மை உங்களுக்கு புரியும் பொழுது அந்த சேனலை நடத்தக்கூடியவர் மிகப்பெரிய அளவில் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் இனியும் அந்த தவறை நீங்கள் செய்யாமல் இருப்பதற்கு அந்த இறைவனை நான் மனமாற வேண்டிக் கொள்கிறேன். நிச்சயமாக உங்கள் மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்தால் உங்களால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இத்தகைய தவறு இனியும் தொடர்ந்தால் நமது சேனல்களில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்களுக்காக நிச்சயமாக அந்த சேனலின் பெயரை நான் உங்களுக்காக நிச்சயமாக வெளியிடுவேன். இந்த சேனலில் நீங்கள் கேட்கக்கூடிய குரல் மட்டுமே என்னால் வெளியிடப்பட்டது. மிகப்பெரிய அளவில் இனியும் ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் எனது அன்பான அன்பர்களை இனியும் யாரும் ஏமாற்றக்கூடாது, எவராலும் ஏமாற்றவும் முடியாது. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.